மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே அவரோட வக்ர பார்வையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டு. காரணம் என்ன, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உச்ச பார்வை இருக்கும், அதாவது உச்சமாக இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் வக்ரகதி அடையும். நவம்பர் 16 வரைக்கும் சூரியன் நீச்சமடைகிறான் 8ஆம் பாவத்தில். இது பாருங்க, ஒரு விதத்தில் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆனால் ஒரு விதத்தில் எப்படி அப்படின்னா, மீனத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. பியாண்ட் தட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக அப்படி ஒரு அமைப்பு இருந்தா அப்படின்னா கூட நீங்கள் பாருங்க, இந்த நேரம் சரியில்லை. மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே அவரோட வக்ர பார்வையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, உச்சகுருனோட 3ஆம் பார்வை இந்த சனி மேலே பதியுது. இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் குரு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட குருவாக இருக்கார். உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 1 and 10. அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது இத்துணை நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல கர்மா, இது வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்தீங்களோ அத்துணை பிறப்புலையும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள், அதுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்வான், கவலையப்படாதீங்க, சரிங்களா? அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை, இவர் பாருங்க, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உச்ச பார்வை இருக்கும், அதாவது உச்சமாக இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட பார்வை பலன்றது மாற போகிறதில்ல. ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்போ குருனோட உச்ச பார்வை முதல்ல 1ஆம் பாவம் உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. நீங்கள் அதீத புத்திசாலிகள், திறமைசாலிகள். நம்ம மட்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலவாளிகள் கிடையாது. நம்மை சார்ந்தவர்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். 4 பேருக்கு நல்லது செய்யறது, 4 பேருக்கு சேரிட்டி பண்ணுறது, 4 பேருக்கு கொடுத்து உதவுறது, சாப்பாடு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட பர்த்டேவை, திருமண நாளை, வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை ஏழை எளிய மக்களோடு கொண்டாடுறது, முதியோர் இல்லத்தில் கொண்டாடுறது. இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள், யூனிசெஃப் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிறைய காசு கொடுக்கறது, இதெல்லாம் மீனத்துக்கிட்ட இயற்கையாகவே உண்டு. இந்த இன்பில்ட்டாக இருக்க நல்ல குணங்கள் இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதே தாங்க முடியலைங்க அப்படின்னு பரவாயில்ல. நல்லது எவ்வளோ அளவுக்கு அதிகமாக ஆச்சுனாலும் நல்லது தான். நம்ம அதனால் கெட்டு போயிட மாட்டோம் இல்லைங்களா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லவங்க கெட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு. அது 100% உண்மை. ஆக இந்த மாதிரி நிறைய குணங்கள், இறை மேலே உங்களுக்கு இருக்க நாட்டம், இறை வழிபாடு, இதெல்லாம் அதிகமாகுங்க. இதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு கெட்ட குணமாக நினைக்கிற நீங்கள் ஒரு சில விஷயம் நினைப்பீங்க பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப ஏமாந்து போகிறோம், நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கும், இதுதான் நம்மளோட தப்பு. இலகிய மனம் இருக்கலாம், ஆனால் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை நீங்கள் கெட்ட குணமாக நினைப்பீங்க. இதெல்லாம் மாற்றிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குருனோட பார்வை 9ஆம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானத்தை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் கொடுத்துருவாருங்க. அது இவ்வளோண்டு அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்லை இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமானா இருக்கலாம். 50% உங்கள் கோச்சார பலன், மீதி 50% சுயஜாதகம். உங்கள் சுயஜாதகத்தில் தசை சூப்பராக இருக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான்னா இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் வரும். தசை மட்டமாக இருக்குது, தசநாதன் கெட்டு போயிட்டான், அவன் என்னை உள்ளே பள்ளம் நோண்டி புதைக்க பார்க்குறான், இவர் ஹெல்ப் பண்ணுறார், சப்போர்ட் பண்ணுறார், அப்போ அதிர்ஷ்டம் இவ்வளோண்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்க, குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் 11ஆம் பாவம். லாபஸ்தானத்தில் குரு பார்வை. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் லாபம், இவ்வளோ லாபம், இவ்வளோ லாபம், இவ்வளோ லாபம், இவ்வளோ லாபம், எவ்வளோ நாளும் வரும். சின்சியராக ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் 8ல் சுக்கிரன், அஷ்டமத்து சுக்கிரன். பொதுவாக அஷ்டமத்து சுக்கிரன் உங்களோட ராசியாதிபன் யார்? குரு பகவான் தான். அப்போ சுக்கிரன் அப்படின்றது உங்களுக்கு ஆப்போசிட்டான, உங்கள் ராசியாதிபனுக்கு குருக்கு ஒரு ஆப்போசிட்டான பிளானட் தான். அவன் கெட்டு போனால் பெருசாக ஒன்றும் கெட்ட போகிறது இல்லை. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏங்க நாங்களே லேடிஸுங்க, லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ் விஷயத்தில் கவனமாக தாங்க இருக்கணும். பெண்களாக இருந்தாலும் பெண்கள் விதத்தில் கவனம், ஆண்களாக இருந்தாலும் ஆண்கள் விதத்தில் கவனம். இது உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பெண்கள்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, வாமா நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போவா. அங்கே போயிட்டு நைட்டு 12-11 மணி வரைக்கும் உங்களை ஃபுல்லாக அவள் தண்ணி போடுறது இல்லாமல் உங்களுக்கும் கொடுத்துருவா. அதனால் சில பல பிரச்சனைகளில் மாட்டிக்கலாம்.
அவ்வளோலாம் நாங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன்டு பர்சன்ஸ் கிடையாதுங்க. இருக்கலாம். இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படிலாம் இருக்காங்க. இல்லை சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றா, அங்கே போய் சில பல பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, 3 நாள் தங்குறீங்க. அப்போ ஏதோ ஒரு பையன் கூட பேசுகிறா, உங்களை வந்து லவ் பண்ணு அப்படின்றா, இல்லை அவள் சொல்லலை, நீங்களா பையனோட நல்ல குணத்தை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பையன் வந்து சரியில்லை, ட்ராப் ஆகிட்டிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கேன். பெண்களை விட்டு நீ பெண்ணுன்ற ஒரே காரணத்தால் நான் உன்னை விட்டு 10 அடி தள்ளி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பயந்து ஓடணும் பேயை பார்த்த மாதிரி அப்படிலாம் இல்லை. பெண்களுக்குன்னு உரிய மரியாதை கொடுங்க. சொல்லுங்கம்மா, வாங்கம்மா, போங்கம்மா. கெட்ட குணங்கள் ஏதாவது இருக்குது, மீனத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. பியாண்ட் தட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக அப்படி ஒரு அமைப்பு இருந்தா அப்படின்னா கூட நீங்கள் வந்து பாருங்கள், இந்த நேரம் சரியில்லை தீபாவளின்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு உஷாராக இருந்துக்கோங்க. உடனே கேரக்டர் டெட்ரேட் பண்ணிவிடுவாங்க, நம்மளை வந்து ஒரு முத்திரை கொடுத்துடுவாங்க, நம்ம கேரக்டர்லெஸ் அப்படிலாம் இல்லை. தேவையில்லாத அவங்ககிட்ட நம்ம பேசப்போ நம்ம வந்து செய்யாத தப்புக்கு இவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம கேரக்டரும் டெட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தட்டி பறிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் பெண்களால் ஒரு பங்கம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. நவம்பர் 16 வரைக்கும் சூரியன் நீச்சமடைகிறான் 8ஆம் பாவத்தில். இது வந்து பாருங்கள், ஒரு விதத்தில் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆனால் ஒரு விதத்தில் எப்படி அப்படின்னா, நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹையர் அஃபிஷியல்ஸ் பெண்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் போகிறீங்க. இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, ஒரு டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு, என்னப்பா எதுனா நீ என்ன பண்ணுவியா ஊ அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம். நம்ம ஹெல்மெட் போடாமல் போனோம், நம்ம தப்பு, இந்தாங்க சார் ஃபைனா கட்டிடுங்க சார் அப்படின்ற மாதிரி கட்டிட்டு வந்துடுங்க. ரொம்ப சிம்பிள். பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டு வேண்டாம். ஏதாவது ஒரு ஃபைனு அப்படி இப்படி போடுற மாதிரி வரும், கட்டிட்டு வந்துடுங்க. இது நவம்பர் 16 வரைக்கும் இந்த விஷயத்தில் உஷாராக இருங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் புதன். என்னோட அதீத ஒரு புத்திசாலித்தனத்தினால நான் எனக்கு ஒரு லக் எனக்கு ஃபேவர் ஆச்சு, ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு ஃபேவர் ஆச்சு, நான் இந்த விஷயத்தை சாதிச்சிட்டேன் என்னோட புத்தினால் அப்படின்ற மாதிரி அமைப்பு. நவம்பர் 16 சூரியனும் போய் அங்கே இணைகிறார். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் என்னோட அழகாக பேசக்கூடிய ஒரு தன்மையினாலையும் எனக்கு இந்த லக் ஃபேவர் ஆச்சு. நான் இந்த விஷயத்தை வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமையும். இதுவும் ப்ளஸ். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் ராகு. இப்போ குருனோட பார்வை இல்லை. இப்போ நிறைய மீனராசி அன்பர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஷாப்பிங். அடுத்து வந்து பாருங்கள் பொங்கல் வருது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஷாப்பிங் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அங்கே போகும்போது நான் என்ன சொல்கிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட, ஒரு 5000 ரூபாயில் ஒரு பட்டுப்புடவை வாங்கிக்கிறேங்க, 5000 ரூபாயில் ஒன்றும் வராது, பட் இருந்தாலும் சிம்பிளாக வாங்கிக்கிறேங்க அப்படின்னு போவேன். அங்கே போயிட்டு உடனே 50,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு தோணும், வாங்கிடுவேன். கார்டை கிரெடிட் கார்டை க்ளீனாக தேய்ச்சிடுவேன். இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். நான் வந்து பாருங்கள், ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு பிளான் பண்ணுறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் வீடு தான் பிடிச்சிருக்கு, நான் 1 கோடி ரூபாய் வீடை வாங்கினேன் அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாவிஷ்னஸ், அது மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும்னு தோணாது. எனக்கு வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும், எனக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும், எனக்கு வந்து பாருங்கள் நகை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் காஸ்ட்லியான விஷயங்கள் நிறைய வாங்கணும்னு தோணும். பட் பியாண்ட் தட் அதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஆக இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதமாக அமையும். வாழ்த்து. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இதனோட இம்பேக்ட் வந்து 50%, மீதி 50% உங்கள் சுய ஜாதகம். இல்லைங்க, நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும், புதுசாக வந்து தொழில் தொடங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும், இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன், முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன். எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல, செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.